விதவைகளை பற்றி அதிகமாக பேசிய நபர், அதிகமாக ரொம்ப கவலைக்குரிய நிறைய கருத்துக்களை சொன்ன நபர், பெண்களை பற்றி குறிப்பாக இந்த டாஸ்மார்க்கை பற்றிலாம் அதிகமாக பேசிய ஒரு நபரும் கூட. அப்படிப்பட்ட கனிமொழி அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தது என்றால் நிச்சயமாக மதுவிலக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஏகப்பட்ட வசனங்களை பேசியிருக்காங்க. திமுகவில் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தபோது வெளியில் வந்து அது அந்த கொரோனா காலத்துலலாம் வெளியில் வந்து மது ஒரு கேடா, மதுவெல்லாம் நீங்கள் விற்கணுமா, மது விற்று தான் நீங்கள் அரசாங்கத்தை நடத்தணுமா, இப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்து கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. அப்படிப்பட்ட கனிமொழி அக்காவிடம் டாஸ்மார்க் மீது அக்கறையை வேளாண் துறை மீது காட்டவில்லையே என்று நிருபர்கள் கேட்டவுடன் சிரிச்சுக்கிட்டே போனாங்க பாருங்க. வேளாண் துறையில் நீங்கள் அக்கறை காண்பிக்கவில்லை அப்படிங்கிறத தமிழ்நாடே